பிறகு உயிர் காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை என்பதுதான் நம் கோட்பாடு. தேடி தேடி ஓடி போய் சேவை செய்தான் சேகுவேரா. அவன் மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போய் அவன் சேவை செய்தான். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்று அறிவித்தான். அந்த கோட்பாட்டை கொண்ட நாம் ஏழை வனக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி ₹1 மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் கட்டணமில்லாமல் மிகச்சரியான தரமான மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி இந்த அரசு கடனை பெற்று கொடுத்ததா? ஒவ்வொரு துறையிலும் லட்சக்கணக்கான கோடிகள் இழப்பு கடன். மின்துறைக்கு மட்டும் ₹1,50,00,000 கடன், 1.5 லட்சம் கோடி கடன். 1.5 லட்சம் கோடி கடனை வைத்துக் கொண்டு மூன்று முறை மிக அடிப்படை அத்தியாவசிய பயன்பாடாக இருக்கிற மின்சாரத்தில் கட்டணத்தை இந்த அரசு உயர்த்தி இருக்கிறது. சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறது. சொத்து வரியை உயர்த்தினால் என்ன? வீட்டு வாடகை கூடும், கடை வாடகை கூடும். எப்படி வணிகர்கள் பிழைப்பது? கடை வாடகை எங்கிருந்து கட்டுவார்? அத்தியாவசிய பொருளை விலையை ஏற்றுவார். வாடகை வீட்டுக்காரர் சொத்து வரி எப்படி கட்டுவார்? வீட்டு உரிமையாளர் வாடகையை உயர்த்துவார். எல்லாவற்றிலும் வரி. இப்படி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் கூட இல்லை. அப்ப அந்த 10.5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு ஆட்சியாளர்களிடத்தில் பதில் இல்லை. இங்கே மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது மிக கடினம் என்று மார்க் ட்வைன் என்கிற அறிஞன் சொல்கிறான். என் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், அதை நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள், அதிலிருந்து மாற்றுவதற்கு துடிக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் என்று 15 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே வருகிறோம். என் மக்கள் செவியை சென்று சேர நீண்ட காலம் எடுக்கிறது.